முருங்கைக்காய் அவியல் பண்ண போகிறோம். முருங்கைக்காய் ஒன்லி முருங்கைக்காவும் தக்காளி மாங்காய். ஓகே, அவியல் முருங்கைக்காய் அவியல் பண்ண போகிறோம். எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறோம். இப்போ அதுக்கு மசாலா தேங்காய், சின்ன சீரகம், பெரிய சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய். ஒரு கடாயில் தண்ணி ஊற்றிக்கிடுறோம். ஓகே, சுத்தமாக அதில் நம்ம வெட்டி வச்சுக்க முருங்கைக்காயை அதில் போடுறோம். இதில் வெட்டி வச்சுக்க மாங்காய், தக்காளி அதையும் உள்ளே போடுறோம். ஓகே, அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டோம். ஓகே, பற்ற வச்சுட்டு இன்னும் ஒரு மூடி வச்சிடணும். பற்ற வச்சு மூடி வச்சிடணும். வேகட்டு நம்ம ஓகே, நல்லா வெந்துட்டு ஓகேவா. நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க மசாலாவை உள்ளே போடுறோம். உள்ளே போட்டோம். ஓகே, மசாலா போட்டு கிண்டி விட்டுருவோம். குழம்பு வெந்துட்டு அதில் நம்ம தாளசம் பண்ண போகிறோம். கொஞ்சம் நம்ம தேங்காய் ஊற்றிக்கிட்டோம். ஓகே, ஏற்கனவே தேங்காய் ஊற்றுவோம். அந்த தேங்காய் ஊற்றி முடியும். அந்த தேங்காய் முடிஞ்சிட்டோ 2 கடுகு போட்டுக்கிட்டோம் தாளசம் பண்ண. ஓகே, கடலை பருப்பு, நட்டுச்ச வெங்காயம் போட்டுவிட்டோம். ஓகே, தாளசம் பண்ணிக்கிட்டோம். தாளசம் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்ல பழுப்பு நேரமாக இருக்குது. வச்சுருக்க முருங்கைக்காயை இந்த தாளசத்தில் தடுத்தோம். ஓகேவா. ஆமாம். ஓகே, அப்படியே சொன்னால் தாளசத்தை கூட தட்டிட்டு நிறைய இது நம்ம கிண்டி தாளசத்தை அருமையாக இருக்கும். லேசாக மசாலாவும் போட்டு விடுறோம். இல்லைன்னா ஓகே, கிண்டி விடு நிறைய நல்லா கிண்டி விட்டாச்சு. அவியல் முருங்கைக்காய் அவியல் ரெடி. ஓகேவா, பாருங்க ரெடி. முருங்கைக்காய் அவியல் ரெடி. இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி. முருங்கைக்காய் சீசன் வந்துச்சுன்னா இப்படியே முருங்கைக்காய் அவியல் போட்டு குழந்தைகளுக்கு கொடுங்க. வேறு எந்த ஒரு மசாலாவும் போடாங்க, இதே மாதிரி போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, மீண்டும் நம்ம அடுத்த வீடியோ சேனல். இந்த சேனலை பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.